பேர் சூர்யா. நாங்கள் மறைமலை அடிகள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரோம். நாங்கள் வந்து பாடத்தில் படிக்கும்போது தண்ணியோட தேவையை பற்றி படித்தோம். இப்போ நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் காசுக்கு விற்கிறாங்க. எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் விற்றதில்லைன்னு எங்கள் அப்பா தாத்தாலாம் சொன்னாங்க. இப்போ ஏன் விற்கிறாங்க? தண்ணியோட அத்தியாவசியத்தை நாங்கள் புரிஞ்சுக்கின்னு தண்ணியை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் செய்யலான்னு வந்தோம். நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 5 பேரை சேர்த்துக்கின்னு நாங்கள் ஒரு டீமாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். என் ஃப்ரெண்டு பேர் வந்து காளிதாஸ், இவன் பேர் வெங்கட், அவன் பேர் ஆதித்யன், இவன் பேர் சந்துரு. நாங்கள் வந்து இந்த ஏரியை பற்றி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக எங்கள் ஸ்கூலை சுற்றி உள்ள ஒரு 4 நீர்நிலைகளை எடுத்துக்கணும். அந்த நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தென்னம்பாக்கத்தில் உள்ள நத்தமேட்டில் உள்ள பெரிய ஏரியை எடுத்துக்கணும். அந்த ஏரியை பார்த்திங்கன்னா அந்த ஏரியோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 2308 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அந்த ஏரி அகலமாகவும் இருக்குது, நீளமாகவும் இருக்குது. அந்த ஏரியை சுற்றி வீடுகளும் இருக்குது, விவசாய நிலங்களும் இருக்குது. ஆனாலும் அந்த ஏரி தண்ணியை வந்து எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. மழையாக பெய்யுது, கீழே தங்குது, அப்படியே ஆவியாகி திருப்பி போயிடுது. இதே மாதிரி இது ஒரு ரொட்டேஷனாகவே அங்கே இருக்குது. எதுக்குமே அந்த ஏரியை யூஸ் பண்ணுறதில்ல. எப்பயாவது சில டைம் அந்த ஏரியில் மீன் வளர்க்குறாங்க. மீன் வளர்க்கும்போது அந்த ஏரியை அதே மாதிரி இறச்சிடுறாங்க. அந்த ஏரி தண்ணியை விவசாயத்துக்கெலாம் பயன்படுத்துறதில்ல. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த தென்னம்பாக்கம் ஏரி. இந்த தென்னம்பாக்கம் ஏரி பார்த்திங்கன்னா இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 65,137 மீட்டர் ஸ்கொயர். இது பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்த ப்ராஜெக்ட்லேயே இந்த ஏரி தான் ரொம்ப பெருசு. அவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி காஞ்சி போயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த மீன் வளர்த்து தண்ணியெலாம் வெளியேற்றிட்டாங்க. மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணியெலாம் வெளியேற்றிட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நீங்கள் சுற்றி பார்க்குறது எல்லாமே விவசாய நிலம் தான். ஆனால் அங்கே எதுக்குமே இந்த ஏரி தண்ணியை பயன்படுத்துறதில்ல. எல்லாத்துக்குமே மின்சாரத்தில் போர் போட்டு தான் தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலுமா இந்த ஏரி தண்ணியை எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. சப்போஸ் எப்பயாவது மின்சாரம் அவங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா இந்த ஏரி தண்ணியை எடுக்கிறாங்க. இந்த ஏரி தண்ணியை சில டைம் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த ஏரி தண்ணியை எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா மடுகரையில் உள்ள ஒரு ஏரி எடுத்துக்கிறோம். அந்த ஏரியோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 22,655. அந்த ஏரியும் அப்படி தான். அந்த ஏரி வந்து கொஞ்சம் தாழ்வான முன்னாடியே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஏரி வந்து தாழ்வான இடத்துல இருக்கிறதுனால விவசாய நிலத்தில் அவங்க பாய்ச்சுற தண்ணி தான் அதுக்கு போதே தவிர ஏரியிலேருந்து தண்ணி அவங்க எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. மழை பெய்யப்போ மழை ரொம்ப வெள்ளம் வரப்போலாம் அந்த ஏரி நிறைஞ்சி ஊர் வரைக்கும் வருதுன்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட நாங்கள் கொஷினரிஸில் தெரிஞ்சுக்கணும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு குளம் இருக்குது. அதுவும் நாங்கள் ப்ராஜெக்ட் எடுத்தது தான். அந்த குளத்தை வந்து தென்னங்குளம்னு சொல்கிறாங்க. அந்த குளத்தை சுற்றி ஃபுல்லாக விழல் மாதிரி இருக்குது. விழல் தான் அடர்த்தியாக இருக்குது. அந்த குளத்தில் வந்து டிடிஎஸ் எல்லாமே நல்லதில் தான் இருக்குது. ஆனாலும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதில்ல. பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரியும் இருக்குது. ஆனாலும் அந்த ஃபேக்ட்ரி கூட அந்த குளத்தை நம்பி இல்லை. எதுக்குமே அந்த ஏரி தண்ணியை குளத்து தண்ணியை நாங்கள் எடுத்ததில் எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி 1 லிட்டரே 30 ரூபா விலை அதிகமாக விற்கிறாங்க. இந்த நிலத்தடி நீரை வந்து குடிநீராக பயன்படுத்திக்கின்னு இந்த ஏரி தண்ணியை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா நீரோட தேவையை மக்களுக்கு புரிய வச்சு இந்த நீரை சேமிக்கும். ரைட்.